Hey guys, Days Gone gameplay part 100 100 வீடியோ பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்கோம் காய்ஸ். உங்களுக்கே தெரியும், ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு மிஷனை செலக்ட் பண்ணி அங்கே போகலாம். ஓகேயா? ஓகே காய்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன, மேரியான் ஃபாக்ஸ் ஹார்ட். ஓகே, செலக்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்க்கலாம். 1.1 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் புதுசாக சேனலுக்கு வந்திருக்கிறவங்க ஒரு 3 நாள் வீடியோக்கு ஸ்டே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் என்னோடய கேம் பிளேயும் நான் பேசுகிறதும் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்களாகவே ஃபாலோ பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாகவே இருக்குது. 100வது வீடியோவில் யார் சப்ஸ்கிரைபர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஆயிக்கோங்க. ஓகே காய்ஸ், இப்போ கேமுக்குள்ளே போகலாம். இன்னும் 700 மீட்டர் இருக்குது. நம்மக்கிட்ட தேவையான பொருள் வேறு இருக்குதான்னு தெரில. நான் வேறு அதை பார்க்கல, அப்படியே வரேன் நான் பாட்டுக்கு. லாஸ்ட் வீடியோவில் எங்கே நிறுத்தணும், என்னென்ன இருந்துச்சின்னு வேறு தெரியல, மறந்து போச்சு. ஓகே, கீழே இறங்கி நம்ம சர்வைவல் வீல் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழி டக்குன்னு திரும்புது காய்ஸ். இங்கே பாருங்கள், 3 ஜோன் காட்டுது. அதில் எங்கே வேணால் அவனுங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேயா? ஸோ கேர்ஃபுல்லாக போகலாம். இந்த இடம் பாருங்கள், வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. பாறையிலேயே அப்படியே ரோடு மாதிரி போகுது. ஓகே, இங்கே ஒரு ஜோன் இருக்குது. இங்கே இருக்கானுங்களா அவனுங்க? இந்த இடம் ஞாபகம் இருக்குது. இந்த இடத்துல தான் ஒரு டைம் நம்ம வரும்போது கரெக்டாக ட்ரிஃப்ட் அடித்தோம். நின்றுட்டு இருந்தானுங்க கரெக்டாக. ஓகே காய்ஸ், அப்படின்னா ஒன்று இப்போ இருக்கிற அந்த 2 இதில் தான் ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கீழே இருக்கானுங்களான்னு பார்க்கலாம். இங்கே இல்லை அப்படின்னா அங்கே தான் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் காய்ஸ், அங்கே தான் இருக்கணும் அவனுங்க. கேவ் அங்கே தான் இருக்கு. அப்போ எல்லாம் கேவில் தான் இருக்கானுங்க போல். ஓகே, மாலட்டோ 4 மாலட்டோ தான் காய்ஸ் இருக்குது. இதுவும் இல்லையா? சரி, ஓகே, இந்த ஒரு இதை மட்டும் முடிஞ்சளவு ட்ரை பண்ணி முடிப்போம். புல்லட்ஸும் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, முடிஞ்சதை வச்சு போராடுவோம். சின்னதாக இருக்கணும்னு. உள்ளே இருக்கானுங்களா? உள்ளே இருந்தால் நேரம் காட்டியிருக்குமே. உள்ளே தான் காய்ச்சி இருக்கானுங்க. கொஞ்சமாக தான் இருப்பானுங்க போல். அவ்வளோதான் காய்ச்சி, இப்போல்லாம் வந்துடுவானுங்க. வர போட்டுடலாம். ஓகே காய்ஸ், ஸ்லோமோலே போட்டுடலாம் பார்த்தேன். ஸ்லோமோவே வேணும். வரத்துக்குள்ளே ஸ்லோமோவே லோடாகி காலியாகிடும் போல். அவ்வளோதான், பட்டாசாக வெடிக்க வேண்டியது தான். ஓகே காய்ஸ், இப்போ கொஞ்சம் சின்ன ஹார்டு தான் போல். ஒன்றும் ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். ஓகே, தெறிக்க விடலாம் போட்டு. வச்சு காய்ஸ், அடிக்கிறான். சரி, வேறு ரீலோட் பண்ணுறான் டீக்கன் வேறு. ஓகே, பார்த்துக்கலாம். அவ்வளோதான் காய்ஸ், எல்லோரும் காலின்னு நினைக்கிறேன். எப்படியே ஒன்று சைடில் எங்கேயோ பூண்டு வந்துடுறானுங்க போல் காய்ஸ். ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கான் போலையே. நான் அங்கே இருக்கான் பாருங்கள். வாடாடே எப்பா, ஏன்டா ஓடுற? நான் இங்கே இருக்கேன்டா. அவ்வளோதான் காய்ஸ், ஒரே புல்லட்டில் காலி போல். அங்கே பாருங்கள் காய்ஸ், அங்கே ஒரு 4 பேர் ஓடுறானுங்க பாருங்கள். நீங்கள் அவனுங்களை பார்த்தீங்களா? டோரா புஜி மாதிரி தான் கேட்கணும். அந்த மானை ஃபாலோ பண்ணிட்டு போகிறானுங்க போல்.
நீங்கள் அதை பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் கேட்கணும் போல். மானை துரத்திட்டு ஓடுறானுங்க பாருங்கள், கேட்கணுங்களாட்டம். ஓகே, டேரெக்டாக இங்கே தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். மான் இங்கே இது வந்துட போகுது. மான் ஓடிடுச்சு போல், டென்ஷனாக வரானுங்க. பார்த்தீங்களா காய்ஸ், இவனுங்க டென்ஷன்லாம் ஆகிறானுங்க காய்ஸ். அதுக்குள்ளே எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. என்ன காய்ஸ், காது எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். பவுண்டிக்கு இது ஃபுல்லாகிடுச்சா? இதுக்கும் ஸ்பேஸ்லாம் இருக்குதா ஒரு வேளை? என்ன காய்ஸ், ஆச்சரியமாக இருக்குது, புதுசாக இருக்குது. மேக்ஸின்லாம் காட்டுது இவனுங்க உடம்புலேருந்து. அது ரேகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்களோட காது பாருங்கள், நம்மளால் கலெக்ட் பண்ணவே முடியல. ஆச்சரியமாக இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பார்க்குறேன். நம்மகிட்ட மாலட்டோலாம் இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்லாம் காலியாக தான் இருக்குது. ஒரு வேளை அதுக்குன்னு, இந்த காதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும் போல். அந்த ஸ்பேஸ் ஃபுல்லாக இருக்குமோ? அப்படியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இதனால் நமக்கு இது கொஞ்சம் வேஸ்ட்டு தான் இல்லை? காதை நாம் இழக்க வேண்டியதாக இருக்குது இந்த இடத்துல. சரி, ஓகே விடுங்க, நமக்கு இது கம்ப்ளீட் ஆகிடுச்சில்ல. ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்மளோட விஷயம் என்னென்னா, நம்ம ஏதோ நம்ம தேடலில் இறங்க வேண்டியதாக. நமக்கு நிறைய மாலட்டோஸ் தேவை, பைப்பாம் தேவை. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா புல்லட்ஸ் வேணும். அதனால் பக்கத்தில் இருக்கிற கேம்ப் ஏதாச்சும், எங்கே கேம்ப் இருக்குது? நம்ம இங்கே இருக்கோமா? இங்கே இருக்குது பாருங்கள் கேம்ப்பு. ஹாட் ஸ்ப்ரிங் இருக்குது. ஹாட் ஸ்ப்ரிங் ஒரு மொக்க கேம்ப் ஆச்சு. இங்கே போனால் புல்லட்ஸ் வாங்கிக்கலாமா? ஓகே, ஸோ புல்லட்ஸ் வாங்குறதுக்கு யூஸ் ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணலாமா? ஓகே கைஸ், ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்டிகிட்டே போயிருக்கலாமோ? ஏன்னா ஓட்டிகிட்டு போயிருந்தால் போகிற வழியில் இது பொருளாச்சு கிடச்சிருக்கும். இது வேறு அப்பப்போ கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருது. சரி, ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ண தோணுது, ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ரைடே பண்ணிடலான் இருக்கு. பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேம்புக்கு வரதுனால எனக்கு என்ன லாபமாக இருக்க போகுதுன்னா, புல்லட்ஸ் என்னால் வாங்க முடியும் காசு கொடுத்து. மற்றபடி ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இங்கே எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த கேம்பில். நமக்கு பார்க்கலாம் கைஸ். வண்டி இது பண்ணிப்போம். ஓகே, 30,000 இருக்குது. அடே சாமி, சூப்பரில். இங்கே இருக்குது பாருங்கள். பவுண்டி நான் இங்கே சேல் பண்ண மாட்டேன். பவுண்டி நான் அயன்மைக்கோட கேம்பில் தான் நான் பவுண்டி சேல் பண்ணி வாங்குவேன். இங்கே அம்மா இது பண்ணிக்கலாம். வெப்பன் சப்ளைஸ் நமக்கு வேணும். ஓகே, அம்மா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓகே மெடிக்கிட்டு வாங்கியாச்சு, நல்லது. கிரெடிட் வாங்கினா ஓகே கைஸ். இங்கே இப்போ நான் இங்கே இது பண்ணேன்னா எனக்கு ட்ரஸ்ட் லெவல் 3 வந்துடும். அதனால் பாருங்கள், 24,168 இருக்குது. 25 தான் டோட்டலாக. இன்னும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது. ஒரு 800 தான் பேலன்ஸ் இருக்குது. அது கிடச்சின்னா போதும். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் பெருசாக ஒன்று யூஸ் இல்லை. என்ன கன்று ஏதாவது புதுசாக வாங்க முடியுமா? ஆல்ரெடி இருக்கிற கண்ணே போதுன்னு தான் நினைக்கிறேன். இது ஸ்னைப்பரு இல்லை, இதுதான் ஸ்னைப்பரு. M40 பப்ஜியில் யூஸ் பண்ணோம்ல, அதுதானே இருக்குது. அதுவாக தான் இருக்குது M40. ஓகே, அதில் M4ன்னு இருக்குமோ? ஓகே, MG45. இது மெஷின் கன்னா என்ன இதுன்னு தெரியல. RPDன்னு போட்டிருக்கு. RPDங்கிறது நாம் வச்சுக்கிற கன்னாக இருக்கும். ஓகே, அது வாங்கலாமா? வாங்குறதுனால நமக்கு எதாவது யூஸ் இருக்கா? ஓ அட, இதுக்கு வேறு ட்ரஸ்ட் லெவல் 3க்கு வரணும் போல். வாங்கடாடி. ஓகே கைஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து ஓகே மேப்புக்கு போகலாம். இவங்க மேப் இது இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே ஃபர்ஸ்ட் ட்ராவல் பண்ணலாம். ஓகே கைஸ், சூப்பரில். ஒரே நிமிஷம்தான், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அயன்மைக்கோட கேம்புக்கு வந்துடுவேன் ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுத்து. பரவாயில்ல, ஒரு இதை காலி பண்ணிட்டோம் இருந்ததை வச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய் இது பண்ணால் எனக்கு பவுண்டி சேல் பண்ணால் எனக்கு ட்ரஸ்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ட்ரஸ்ட் லெவல் அங்கே நான் இன்க்ரீஸ் பண்ணேன், என்னால் பைக்கில் நைட்ரோ அப்கிரேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த கேம்பில் தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. இன்னும் நைட்ரோ என்னால் எக்ஸ்ட்ரா வச்சுக்க முடியும். டைமண்ட் லேக்கில் கூட எல்லாமே நம்ம பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ பார்க்கலாம்.
டீக்கன் நான் தான் வந்திருக்கேன். கதவை திறங்க. ஃபஸ்ட்டு போய் நம்ம போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. நைட்ரோ இதுவும் ஃபுல்லாக காப்பி. இதில் வந்து நைட்ரோ வாங்குற மாதிரி இருந்துச்சு. எந்த கேம்பில் தான் நைட்ரோ வாங்குற மாதிரி இருக்குது எனக்கு அதான் தெரிய மாட்டேங்குது. ஏதோ இல்லை நைட்ரோ பேலன்ஸ் இருந்துச்சு வாங்குற மாதிரி. ஒரு கோப்லாண்டோட கேம்பாக இருக்குமோ அது. அங்கே கூட பைக் நம்மளால் இது பண்ண முடியல. தான் என்னன்னு சரியாக தெரியல. அப்போ இங்கே நம்ம பவுண்டி சேல் பண்ண தேவையில்லையா? இருங்க, இன்னொரு விஷயம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். விஷுவல் எல்லாத்தையும் பார்த்துடலாம். இதனால் எதுவும் சேஞ்ச் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஓகே, அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போயிடுச்சு காசு. எல்லாத்துலேயும் பாருங்கள் 30,000 இருக்குது. இந்த ட்ரெஸ் லெவலும் ஃபுல்லாக வந்தாச்சு. எல்லாமே முடிஞ்சு போல். ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு. சரி பார்த்துக்கலாம். என்ன வண்டி கீழே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோப்லாண்டோட கேம்புக்கு போகலாம். எங்கே இருக்குது கோப்லாண்டோட கேம்ப்பு? இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு இத்தனை நாள் நம்ம ப்ளே பண்ணதில் இன்றைக்கி தான் நான் 3 கேம்புக்கு அட் த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா தாவி ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்ன பண்ணுறது, எங்கெங்கே என்னென்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக நம்ம ரவுண்ட் அடித்தோம்னா அதுலேயே நமக்கு ஒரு வீடியோ காலியாயிரும் போல். ஸோ அதனால தான் நான் ஃபாஸ்ட் ட்ராவல் கொடுத்துட்ருக்கேன். இல்லைன்னா நான் பண்ண மாட்டேன். தெரியணும்ல, தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான். ஸோ ஓகே, ஹாட் ஸ்ப்ரிங்லேயும் பார்த்தாச்சு, அயன்மைக்கோட கேம்ப்லேயும் பார்த்தாச்சு. இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அதேமாதிரி டைமண்ட் லேக்கில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம அங்கே தான் இருந்தோம். அங்கே போய் பார்த்தப்ப இங்கே எதுவும் இல்லை. இதில் எதுவும் கிடைக்கும் பார்க்கலாம். இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ், பார்க்கலாம். ஆனால் இங்கே ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கேயும் ஆல்ரெடி வச்சு தான் இருக்குது அதிகமாக. எனக்கு புரியலையே, ஏதோ ஒன்று இருந்த மாதிரி இருந்துச்சு, சரியாக தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் அப்படின்னா எல்லாமே ஃபுல்லாக தான் இருக்குது போல். நான் தான் ஏதோ மைண்டில் நினச்சிட்ருக்கேன் போல். அப்படி இன்னும் ஒரே ஒரு கேம்ப்பு தான் பாக்கி இருக்குது. அது என்னது, அந்த கேம்பையும் நம்ம அடிச்சு தூக்கியாச்சு. ஸோ ஓகே கைஸ், ஜாப் இருக்கா? நோ ஜாப் அவைலபிள். ஏன்னா நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். சரி, இங்கேயே நம்ம பவுண்டி சேல் பண்ணுவோம். சேல் பண்ணுறதுனால நமக்கு இங்கே ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றும் இல்லை. இங்கே கூட மெர்ச்சன்ட் இருக்கான் பாருங்கள், சப்ளைஸ். இங்கேருந்து அம்மோலாம் வாங்க முடியாது நம்மளால். அப்புறம் இங்கே ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறதுங்க? எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே காய்ஸ், இதுக்கு மேலே எனக்கு வந்து இந்த காது இதெல்லாம் இது பண்ணுறதுல எதுவும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. எனக்கு இருக்கிறதே போதும். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுவோம். லாவா ஆர் ஹார்டு. ஓகே, அங்கே போகலாம். லாவா ஆர்ட்ஸ் அது எங்கே இருக்குது? 1.2 கிலோமீட்டர். போகிற வழியில் நமக்கு தேவையானது எதாவது இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாம். இந்த பாட்டில் அது இதெல்லாம். சின்ன ஹார்டாக இருந்தால் சந்தோஷம் தான். பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நம்ம சிரமத்தில் மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அதான் ஒரு 2 பெரிய மாலட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு போகிறது பெட்டருன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே கூட ஒரு ஹார்டு இருக்கும் போல். அவனுக்கு இப்போ இந்த இடத்துல இருக்கிறானுங்களான்னு தெரியல. ஆனால் நமக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நிறைய இருக்குது பாருங்கள். அங்கே எங்கன்னு இது ஏதோ வருது காய்ஸ். போ, டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. இதோட மீட்லாம் நம்மளால் கலெக்ட் பண்ண முடியுது. அந்த ஃப்ரீக்கர்ஸோட காதை நம்மளால் கலெக்ட் பண்ண முடியலையா? அட கடவுளே. இந்த வண்டியெலாம் திறந்து எது கிடைக்கிது எடுத்துக்கலாம் காய்ஸ். ஓகேயா? ஸோ அதுக்கு தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. மேக்ஸிமம்மா என்கிட்ட என்னடா இருக்குது? மேக்ஸிமம் பாட்டில் கீட்டில் எல்லாம் காலியாக கிடக்குது. மேக்ஸிமம் ஆமாம், வேறு வழி இல்லை, நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த கேமோட பிளேயிங்
கான்செப்டே அப்படி தான். இது ஓப்பன் பண்ணால் ஹாரன் அடிக்குமோ? கடவுளே, சவுண்டு மட்டும் வந்துடக்கூடாது. நல்ல வேலை வரல. ஒரு சில காரெல்லாம் வரும்ல, அலாரம் மாதிரி அடிக்குமே, சம்பவம் பண்ணி விட்டுருங்க. அது இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாம்பி கூட்டமே இருக்குது. மெடிக்கிட்டு எடுத்துப்போம். எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது. எனக்குலாம் எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும், இல்லை நான் தான் டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே, மால்ட்டோ மட்டும் இந்த பெரிய மால்ட்டோ ஒரு 2 இருந்துச்சுன்னா போதும் கைஸ். கொஞ்சம் இந்த கூட்டத்தை எதுக்கிறதுக்கு கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பேன் நான். ஓகே, பார்த்துக்கலாம். இல்லை இந்த பக்கம்லாம் இருக்கும் போல். இங்கே எதுவும் இல்லை. ஓகே கைஸ், இந்த இடத்துல இருப்பானுங்க போல். சவுண்டு வருது லைட்டாக. இங்கே தான் கீழே இருப்பானுங்க போல். ஓகே, பார்த்துக்கலாம். இங்கே என்னமே இருக்குது கைஸ் இதுக்குள்ளார. பைப் பாமுக்காக இதெல்லாம் கிடைக்குது பாருங்கள். பைப் பாம் பார்த்தீங்களா, இது பண்ண முடியுது. இதுக்கு மேலே நமக்கு என்ன வேணும்? பைப்பும் கன் பவுடர் தான் வேணும். மற்றதெல்லாம் பாருங்கள் 5 இருக்குது. செம்மலை. இங்கே எதோ காட்டுது கைஸ், எக்ஸ் சிம்பிள் போட்டு. இவங்ககிட்ட எதோ இருக்குது போல். இவன் சாம்பி இல்லை, இவன் மனுஷன். இவன்ட்டு 2 ஸ்க்ராப்பு தான் கிடச்சிருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடைக்கல. ஓகே, வேறு எதுவும் இங்கே இல்லை தானே? என்னமே இருக்குது. ஓகே, ஹாரர் மியூசிக் வேறு போட்டு கொல்றானுங்க. ஃபீலுன்னா இப்போதைக்கு எனக்கு. இங்கே என்னமே இருக்குது பாருங்கள். இதில் புல்லட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாவீங்களா, இப்படி ஏமாத்துறீங்க? மேக்ஸிமம் இருக்குது. புல்லட்ஸ் இருந்தால் நான் எடுக்க மாட்டேன். எடுக்காமல் அப்படியே போனால் நெக்ஸ்ட் டைம் இங்கே இருக்கிற மிஷினை நம்ம இது பண்ண வரும்போது யூஸ் ஆகும்ல. இப்படி பார்த்தா கூட விட மாட்டானுங்க போல் காய்ஸ். ஒரு மாலட்டோ கூட கிடைக்கல காய்ஸ். பாட்டிலாச்சும் கொடுங்கடா, வெறும் பாட்டிலாச்சும் கொடுங்கடா, கையிலேயாச்சும் சும்மா இருக்கட்டும். போகிற வழியில் அப்புறமேட்டு இந்த மருந்து கிருந்து ஏதாவது கிடைச்சா உள்ளே துருக்கி பற்ற வச்சுக்கலாம். இந்த டனலில் பாருங்கள். அச்சோ, இவன் யார் காய்ஸ்? போ. அவன் ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ணிடுவான். நான் வேறு ஸ்லோவாக போயிட்டுருக்கேன், அதனால் எனக்கு விருப்பமே இல்லை. அதுதான் இடிச்சிட்டேன். இங்கே எதோ இருந்துச்சு காய்ஸ், மேக்னெட் சிம்பிள் போட்டு. அதெல்லாம் எதோ கிராஃப்ட் பண்ணுறது. இத்தனை பொருள் இருக்கா இங்கே? சரி, இருக்கட்டும் விடுங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த பக்கம் வரும்போது நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற ஹார்டை கொல்ல வரும்போது. ஓகேயா? ஓகே காய்ஸ், அப்படியே போகலாம். போச்சு காய்ஸ். ஐயோ, நான் நிறுத்தி பொறுமையாக சொல்லலான்னு பார்த்தா அது பைக்கில் ஏற்று வாங்கிக்கிச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? சுட்டு சாவடிக்கலான்னு பார்த்தா ஓகே கிடச்சிருக்கு. கிராஃப்ட் பண்ணுவோம். இடி வேறு இடிக்குது, மழை வரும் போல் கேமுக்குள்ளார. ஸ்க்ராப்பு பரவாயில்லையே. முன்னாடி ஓப்பன் பண்ணாலே ஸ்க்ராப்பு தான். எப்போயாவது ஒரு டைம் தான் சப்ரஸர். ஸோ நல்ல விஷயம். திரும்ப இடி அடிக்குது காய்ஸ். மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்ட்டு. ஆனால் பயங்கரமாக இருக்கும் மழையில். இந்த சாம்பி கூட்டம் துரத்திட்டு வந்தால் ஸ்கேரியாக இருக்கும். ஓகே காய்ஸ், பார்க்கலாம் எந்த 3 இடத்துல எங்கே இருக்க. இங்கே யாருங்க காய்ஸ்? இங்கேயே கொஞ்சம் பேர் இருக்கிறானுங்க. இவனுங்க சின்ன பசங்க போல். அதுக்குள்ளே பார்த்துட்டானுங்க. போங்கடா. ஓகே காய்ஸ், இதில் எங்கே இருப்பாங்கன்னு தெரியல. அங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். ஓகே, பார்த்துக்கலாம். ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமா? எனக்கு சரியாக தெரியல. ஜம்ப் பண்ணுறான் பாருங்கள். ஓகே, நம்ம அங்கேயே போகலாம், உங்கள் காட்டுற இடத்துக்கே. ஐயோ, இவளா? போச்சு கைஸ், கத்திட்டா. வண்டியிலேருந்து கீழே உள்ள நான் பரவாயில்ல, அப்படியே போயிடலாம். வரானுங்க பாருங்கள். ஏன் கைஸ் இத்தனை பேர் இருக்கிறானுங்க? கைஸ் இங்கே தான் கைஸ் இருக்குது.
அடி வேறு தப்பாக விழுந்துருச்சு. என்ன பண்ணுறது, வித்தியாசமாக ஏதோ பண்ண ஆட்டா காய்ஸ். இங்கே பாருங்கள் மாலாட்டோக்கெல்லாம் இதெல்லாம் இருக்குது. ஓகே கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். இங்கெல்லாம் கிடைக்காதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏதோ கொடூரமாக நடந்திருக்கும் போல் சம்பவம். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். பெரிய மாலட்டோ ஒரு 2 கிடைக்கணும். அதுக்கு ஏதாச்சும் கொடுங்கடானா அதை கொடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. இப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ பாட்டில் கீட்டில் ஏதோ கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னடா சப்ரஸர் கொடுக்குறீங்க? இப்போலாம் எனக்கு சப்ரஸரே தேவையில்லை. இப்போ நான் ப்ளே பண்ணுற மிஷனுக்கு சப்ரஸர் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே காய்ஸ் அவனுக்கு எங்கே இருப்பானுங்கன்னு தெரியல. ஐயோ என்ன காய்ஸ் மிஸ் பண்ணி அடிக்கிறான். போ ஹெல்த்து போட்டுக்கலாம். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். இந்த தடவை இதை நம்ம முடிச்சுதாகணும், வேறு வழியே இல்லை. இதுக்குள்ளே தான் இருக்கானுங்களா? கொடூரமாக இருக்குது காய்ஸ். அங்கே ஒருத்தன் தான் இருக்கான். என்னது இது? வேறு வரான். அவனை பார்த்துட்டான். அடுத்து பின்னாடி ஒருத்த வரான். அவனே அடிக்கணுமா? நீ வாங்கிக்கவா, நீ மட்டும் ஏன்? அவ்வளோதான் காய்ஸ் முடிஞ்சு. ஸோ கூட்டம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. இங்கே உள்ளே இருக்கானுங்களா என்னன்னு தெரியல. சரியா ஸ்கேன் பண்ணிட்டே போகலாம். ஓகே காய்ஸ் பெருசாக இருக்குது. பெரிய கூட்டமாக இருக்குமோ? பொருள் வேறு அதிகமாக இல்லை நம்மக்கிட்ட. மாட்டிக்குவோமோ? அது வேறு லைட்டாக ஜர்க் ஆகுது. பார்க்கலாம். ஐயோ நான் சிங்கிளாக தான் இருக்கான். சாகவே மாட்டிக்கிறான் பாருங்களேன். இல்லைனா நின்றுக்கிட்டே இருக்கானேன்னு பார்த்தேன். ஓகே காய்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன காய்ஸ் அவ்வளோ தூரம் காட்டுது? அவ்வளோ தூரம் நடந்து போவானுங்களா? ஸோ நம்ம பைக் எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள் பைக் ஓடி இதுலேயே நமக்கு ஸ்டெமினா குறைஞ்சிரும் போல் காய்ஸ். இப்படி அடிக்கிறானுங்க பாருங்கள். பார்த்தாலே அடிப்பானுங்க போல். அவனுங்க வேறு எங்கே நடந்து வந்துட்டு இருப்பானுங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இவ்வளோ தூரம் உண்மையிலுமே நடந்து போகிறானுங்களா காய்ஸ்? 2 இடம் இருக்குது காய்ஸ். இது வழியாக தான் இறங்கி போவானுங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படின்னு தெரியுது. பார்க்கலாம். காய்ஸ் மனுஷங்க சவுண்டு கேட்குது காய்ஸ். எஸ் இந்த 2 இடமும் க்ளோஸாக தான் இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அங்கே இருக்கானு காய்ஸ். சின்னது தான் காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை இங்கே யார் அவன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவனா? முடிக்கிற மாதிரி இருக்குது. இல்லை அவன் ஏதோ வித்தியாசமாக இருக்கான். ஆயிடுச்சு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவனா. ஓகே அவங்க யாரும் பார்க்கல, பார்த்துடக்கூடாது, அதுதான் எனக்கு முக்கியமே. இவன் ஏன் காய்ஸ் போச்சு காய்ஸ், கோத்து விட்டானுங்க. சைலண்ட்டாக முடிக்கலான்னு பார்த்தா பிஸ்டல் வச்சு இவனை நான் ஷூட் பண்ணுறதுக்குள்ளார அவ்வளோதான்டா, சாவுடா. இதுக்கு மேலே அவனை வரமாட்டான்னு நினைக்கிறேன். அது வந்துட்டானுங்க காய்ஸ். ஓடு டீக்கன், ஓடு 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 ஓடு. ஓகே மிஷின் கன் எடுத்துடலாம். ஓகே ஹெல்த்தை போட்டுக்கலாம். இந்த பக்கம் இருந்து வரானுங்க, வேறு தெரிய மாட்டேங்குது. ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காய்ஸ். செம்மையாக அடிக்கிறானுங்க காய்ஸ். சீக்கிரமாக என்கிட்ட நெருங்கிடுறானுங்க.
அதுதான் இதில் இருக்கிறதுலே ஒரு சுவாரஸ்யமான விஷயமே. பாருங்களேன், அச்சோ ரீலோட் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் ஓட வேண்டியதாக இருக்குது. திரும்ப ரீலோட் பண்ணுறோம். ஓடலாம் கொஞ்சம் தூரம். ரீலோட் பண்ண டீக்கன் ஹெல்த்தை போட்டுக்கலாம் அப்படியே. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. அப்படியே சாமி. ட்ரஸ்ட் இன்க்ரீஸ்டு. ஹாட் ஸ்ப்ரிங்லையா அவங்களை கொள்றதுலேயே ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம பவுண்டியை சேல் பண்ண தேவையில்ல போல. பாருங்கள், எதுவுமே நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது. யாரு காய்ச்சி? டக்கர். ஓகே, என்ன புதுசாக பேசுகிறாங்க? ஓஹோ, ஃபுல்லாக ட்ரஸ்ட் இன்க்ரீஸ் ஆனாலும் நமக்கு பாராட்டுறாங்க. நீங்கள் எனக்காக பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எதோ சொன்னாங்க, அதை கவனிக்கலை. என்ன, என்னால் காது தான் எதையுமே கலெக்ட் பண்ண முடியல. சரி, ஓகே, இருக்கட்டும். நம்ம பண்ணது எல்லாமே வரலாறு சரித்திரத்தில் இடம்பெறும். ஓகே, நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சாம்பி கூட்டம் இருக்குது. பெல்க்னாப் கிரேட்டர் ஹார்ட். ஸோ இது வந்து இதில் காட்டுதான்னு பார்க்கலாம். ஓ, அடுத்து பக்கத்தில் இதுதான் இருக்குது. ஸோ நம்ம அப்படின்னா அங்கேயா போக போகிறோம். ஓகே, போகலாம். ஓகே காய்ஸ், ஓகே பார்த்துக்கலாம். இப்போ தான் போக போகிறோம். இங்கே வேறு சுற்றிட்டு இருக்கிறானுங்க இருக்குன்னு. எங்கே காய்ஸ் வழியவே காணோம். இவனுங்களா வழி கொடுப்பானுங்க, அதையும் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகே, இந்த பக்கம்தான் நான் பாட்டுக்கு போகிறேன். மலை மேலாம் ஏறி தப்பாக போகாமல் இருந்தால் சரி. ஓகே காய்ஸ், பார்த்துக்கலாம். இல்லை, அங்கே தான் காய்ஸ் இருக்கானுங்க, பார்த்துட்டேன். என்ன காய்ஸ், வர வர இவங்களை அடிக்கவே விட மாட்டேங்குது. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. ஓகே, நம்ம சீக்கிரமாக இங்கே ஒளிஞ்சிக்கலாம். ஓகே காய்ஸ், இங்கேருந்து என்னால் அவ்வளோ தூரம் தூக்கி போட முடியாது காய்ஸ், கொஞ்சம் சிரமம் தான் அது. இல்லை அட்ராக்டர் இருக்குல்ல, அட்ராக்டர் தூக்கி போட்டு இங்கே வர வைக்கலாம். ஓகே காய்ஸ், அட்ராக்டர் தூக்கி போடலாம். இங்கே போடலாம். வாங்கடா எல்லாருங்க. வரானுங்க. வாங்கடா. என்ன காய்ஸ், மழை சத்தத்தில் கேட்க மாட்டேங்குதா? அட்ராக்டர் வேறு ஒன்று வேஸ்ட் ஆச்சு இவனுங்களால். ஸோ இந்த பக்கமாச்சு போடலாம். பாருங்களேன், என்னையும் ஏமாத்துறாங்க. இங்கே போட்டால் வருவானுங்க. இல்லை தண்ணியில் தண்ணியில் வந்து எங்கே ஒர்க் ஆகாதோ அப்படிங்கிற மாதிரி எனக்குலாம் கெஸ் பண்ணுற அளவுக்கு நான் போயிட்டேன். என்ன காய்ஸ், அதுக்குள்ளே அமைஞ்சு போச்சா? தொலைவானுங்க போலையே. கொஞ்சம் நல்லா உள்ளே தான் தூக்கி போடணும். ஓகே காய்ஸ், தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சானுங்க. டோட்டலாக காலி. இன்னும் கொஞ்சம் தான் நினைக்கிறேன், பார்க்கலாம். என்ன காய்ஸ், இன்னும் சாகலாமனுங்க. பேத மாட்டுங்கடா. ஒரு 3 நாள் போடணும் போல். எதுக்கும் போட்டுருவோம், அப்போ தான் சாகுவானுங்க போல். இருக்கிற எல்லாத்தையும் போடுவோம். ஓடி ஈடி வந்துட போகிறானுங்க. இன்னொரு அட்ராக்டர் போடுவோம், வேறு வழி இல்லை. ஓகே, இப்போ போடலாம். நான் அதாவது போகிறதுக்குள்ளார போடணும், அதுதான் விஷயமே. அவ்வளோதான் காய்ஸ், இப்படியே காலி ஆயிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவறாங்களா இல்லையான்ட்டு. அதுக்குள்ளே போட வேணாம். ஓகே, இன்னும் 2 பேர் தான் இருக்கிறானுங்க. புல்லட் சொல்லி போட்டுடலாம். அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. சூப்பர் காய்ஸ். இவன் யார்? அவ்வளோதான் காய்ஸ், சூப்பரில். அட இது வேறையா?
இதுதான் என் ஓடிக்கிட்டே இருக்கு. வேறு வரோம், அது வேறு திரும்ப வருமே. ஓடி வரான் பாருங்கள். ஓகே காய்ஸ், எவனோ ஒருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான் போல காய்ஸ். எங்கே அது ஓடிடுச்சா? காய்ஸ் அது ஓடியே போயிடுச்சு. ஸோ ஓகே காய்ஸ், தான் ஒருத்தன் தான் இருக்கான். அட வந்துக்கிட்டே இருக்கானுங்க. புல்லட் யூஸ் பண்ணுறதுனால தான் இந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அதாவது கன்னு யூஸ் பண்ணுறதுனால. ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே அப்படியே ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஓகே பைக் அங்கே லாங்கில் நிறுத்திட்டு வந்துட்டேன் போல். ஸோ ஓகே காய்ஸ், அவ்வளோதான். பைக் இங்கே இருக்குது. ஓகே ஓகே காய்ஸ், நைஸில் 3 இது முடிச்சிட்டேன் காய்ஸ். எதிர்பார்க்கவே இல்லை நானே. ஸோ அவ்வளோதான் காய்ஸ், அதுதான் விஷயம். ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும் காய்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக யாராவது சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.